Hello friends, welcome to Tiptop Cooking channel. இன்னைக்கு ஒரு புது ரெசிபி சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான ingredients ஒரு கைப்பிடி அளவு சுண்டக்காய் எடுத்துக்கோங்க. பச்சை சுண்டக்காய் தான் எடுத்துக்கணும். வெங்காயம் ஒரு 3, தக்காளி ஒரு 3 எடுத்துக்கோங்க. புளி வந்து ஒரு கைப்பிடி அளவு 2 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு, உப்பு வந்து ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு. அடுத்தது பூண்டு, குழம்பு மிளகாய் தூள் 5லேருந்து 6 ஸ்பூனு, மஞ்சள் தூள் வந்து ஒரு சிட்டிகை அளவு. சுண்டக்காவை எப்படி சுத்தம் செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து அந்த காம்பெல்லாம் ஒன்றா பிரித்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நடுவில் வந்து கத்தி வச்சு நல்லா கட் போட்டுட்டு நல்லா வந்து தண்ணியில் போட்டு அலசிடுங்க. அந்த விதையெல்லாம் நல்லா எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கட்டை வச்சு அந்த சுண்டக்காவை வந்து நல்லா நசுக்கிட்டு அப்புறம் கூட அலசி எடுத்துக்கலாம். கட் பண்ண முடியலன்னா அப்படியே ஸ்லைட்டாக ஒரு கட்டை வச்சு நசுக்கிடுங்க. அப்புறம் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியது அவ்வளோதான். இந்த மாதிரி நசுக்கி எடுத்துகிட்டு நம்ம ஒரு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டோன்னா கசப்பு வந்து அவ்வளோவும் தெரியாது. அதுக்கு தான் இந்த மாதிரி செய்கிறோம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அது நல்லா காஞ்ச பிறகு 2லேருந்து 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு போட்டால் போதும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போடுங்க. அப்போ கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சிறிதளவு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்து நல்லா வதங்கின பிறகு ஒரு 6லேருந்து 7 பல் வந்து பூண்டு அதில் போடுங்க. நல்லா நசுக்கி போடுங்க பூண்டை. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது நம்ம பொடிசாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின பிறகு பச்சை மிளகாய், சுண்டைக்காய்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா திரும்ப வதக்கி விடுங்க. வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனா தான் நமக்கு வந்து வாசனை நல்லாயிருக்கும் குழம்பு. அடுத்தது நம்ம பொடிசாக வெட்டி வச்சுருக்க தக்காளியை போடுங்க. தக்காளி போட்டு ஸ்லைட்டாக வதக்கினா போதும். வதக்கிட்டு நம்ம குழம்பை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை வந்து கரைச்ச புளியை வந்து வடிகட்டிட்டு ஊற்றிடணும். அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் 5லேருந்து 6 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள். குழம்பு மிளகாய் தூள் போட்ட பிறகு நல்லா கலந்து விடுங்க. உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவு, சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவு போடுங்க. ருசி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் போட்டால் போதும். ஏன்னா நம்ம குழம்பு மிளகாய் தூள்லேயே மஞ்சள் போட்டு தான் அரைக்கிறோம். ஒரு சிட்டிகை அளவு போட்டால் போதும். குழம்பை வந்து 1/2 மணி நேரம் நல்லா சுண்ட விடுங்க. நல்லா சுண்டின பிறகு தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த குழம்பெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணும். வைட்டமின் சி நிறைய இருக்குது. இதில் நோய் எதிர்ப்பு சத்து நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. கசப்புலாம் எதுவுமே இருக்காது. தாராளமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுண்டக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப்டாப் குக்கிங் சேனலுக்கு.